ஹாய். ஆம், இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, டவுரி சிஸ்டம் பற்றி. டவுரி வந்து எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து இன்னும் வந்து அது என்ன சொல்கிறது, கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் எல்லா பேரண்ட்ஸும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து அதிகமாக கேர்ள்ஸ் படிக்கிறதும் வேறு. அதனால எல்லாருமே எஜுகேட்டட், எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தம் எஜுகேட்டட், மோஸ்ட் ஆஃப் தம் வேலைக்கு போவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் கேர்ள்ஸ் நீங்கள் ஒன்று திங்க் பண்ணுங்கள், டவுரி வாங்கினா நம்மளை டீக்ரேட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஏதோ நமக்கு வந்து ஒரு வேற கதி இல்லை, வேற வழி இல்லை, அதனால வந்து நம்ம காசு கொடுத்து இன்னொருத்தவங்க கூட போய் வேலை பார்க்க வச்சு வீட்டில் போய் இருக்கணும் அப்படின்றது தான் ஆக்சுவல் மீனிங். முன்னாடியெல்லாம் இந்த ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க பேரண்ட்ஸ், ஏன்னா நம்ம பொண்ணு போகிற இடத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ வந்து பொண்ணும் வேலை பார்க்குறாங்க, பொண்ணும் படிச்சிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய நிலைமை எந்த வீட்லேயுமே இல்லை. கஷ்டப்படும்போது பேரண்ட்ஸ் வேணால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வைக்கலாமே தவிர, மற்ற மாதிரி இந்த டவுரி சிஸ்டத்தை யாருமே என்கரேஜ் பண்ணாதீங்க. பொண்ணுங்களும் நீங்கள் கேட்டு வாங்காதீங்க. இது ஒரு கேவலமான சிஸ்டம். கேட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க கல்யாணத்துக்குன்னு உள்ள செலவெல்லாம் போட்டு ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணிட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு போனோன்னா அங்கே என்ன அந்த உங்களுக்கு வந்து பூஜையாக பண்ணுவாங்க, அதெல்லாம் வாங்கி அடகு வைக்கிறது, அதை வாங்கி விற்கிறது. அப்புறம் நீங்கள் கொடுத்துருவீங்கள டவுரி காசு எத்தனை, 8 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 1 crore கொடுக்குறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆமாம், அதெல்லாமே வேஸ்ட்டு. அந்த கல்யாண செலவுன்ற பேரில் வேஸ்ட் பண்ணுவாங்க நம்ம மாப்பிள்ளை வீட்டில். அப்புறம் வந்து தாலின்னு ஒன்று போடுவாங்க. பெருசு தெரியுமே, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அவ்வளோ தடியாக போட்டிருப்பாங்க. அது யாரோட காசு? நம்ம அப்பா வீட்டு காசு. ஒரு தாலி கூட போட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமை அந்த மாப்பிள்ளைகளுக்கு இல்லை, மாப்பிள்ளை வீட்டில் இல்லை. பாவம், அவ்வளோ கஷ்டம். அப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? நானும் தான். ஓகே, தேங்க்யூ அண்ட் டேக் கேர். பை பாய்.